தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பர் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகிறது? அப்படி என்னுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது? வாரம் தவறாமல் சபைக்கு கடந்து செல்லுகிறேன், உபவாசம் எடுக்கிறேன், தினந்தோறும் ஜெபிக்கிறேன், வீட்டிலே குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், குடும்பமாய் ஊழியத்தை கூட செய்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே மட்டும் ஏன் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது? எங்கள் குடும்பம் மாத்திரம் ஏன் இப்படியே இன்னும் இருக்கிறது? ஒரே நிலையில் காணப்படுகிறோம். ஏற்றமில்லாத வாழ்க்கை, தாழ்ந்து போகிறோமே மற்றவரிடத்திலே ஏன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களிடத்திலே பேசுகிறார். ரோமரின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலேயே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்கள் எவர்களோ, எந்த குற்றத்தை வைத்து யார் யார் மற்றவர்களுடைய குற்றத்தை தீர்க்கிறார்களோ அவர்களே அந்த குற்றத்தை செய்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மேலே உள்ள காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இந்த 1வது வசனம் 2வது அதிகாரம் ரோமர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கிறது. ஆகையால் சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எந்த இடத்தில் இருந்து ஆரம்பமாகிறது? 1ஆம் அதிகாரம் ரோமர் புத்தகம் 29 இருந்து பாருங்கள். சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசைகளினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலைவெறியினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துரோகிகளுமாய், துரோகம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதானவைகளை யோசிக்கிறவர்களுமாய், பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை நீங்கள் குற்றம் தீர்க்கிறீர்கள் அல்லவா? இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்? நண்பிற்குரிய தேவ ஜனங்களே, இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி, அவன் அப்படி, இவள் இப்படி, இவர்களிடம் பழகக்கூடாது, அவர்களிடம் பழகக்கூடாது என்று சொல்லி நீங்கள் அவர்கள் மேல் வஞ்சகத்தை வீசும் பொழுது அதே குற்றத்தை தானே நீங்களும் செய்கிறீர்கள். பொறாமையினாலே பேசுகிறீர்கள். இப்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தீர்க்கிற வண்ணமாகவே தேவன் உங்களை நியாயம் தீர்க்கிறபடினாலே தான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாமல் போகிறது. ஜாக்கிரதையாயிருங்கள்.